அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பேட்ச் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து சரி இப்போ இருக்கிற தேங்காய் எல்லாமே எடுத்து போட்டு உடச்சி வச்சிடலான்ட்டு எல்லாம் எடுத்து உடச்சி வச்சிட்டேங்க. தண்ணி ஆடாமல் நல்லா வர காயாக பார்த்து உடச்சி வச்சுருந்தேங்க. ஒரு 10-50 காய் பக்கமாக இருக்கும். தேங்காய் எல்லாம் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் உடச்சி வைக்கணுங்க. இல்லைனா கொஞ்சம் மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சுனாவே அதெல்லாம் பூசணம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். இது நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மரச்சேக்கில் கொடுத்து தாங்க ஆட்ட போகிறோம். மரச்சேக்கில் ஆட்டுறதுனால எண்ணெய் வந்து ஹீட் ஆகாது. தேங்காய் எண்ணெயோட தன்மை வந்து ஒரு துளி கூட குறையாமல் அப்படியே கிடைக்குங்க நம்மளுக்கு. அடுத்து நலங்கு மாவு பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான நாட்டு செம்பருத்தி பூ பொறிச்சிட்டு வந்து நிழல்லையே காம்பெல்லாம் எடுத்துட்டு காய வைக்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து ஆவாரம்பூ, பன்னீர் ரோஜா, செம்பருத்தி பூ, மகிழம்பூ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சிட்டு வந்து நிழல்லையே காய வச்சுட்டு இருக்கோங்க. டெய்லியும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஒவ்வொன்றா. நம்ம ப்ராடக்ட் எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீங்க, ஆர்கானிக் ப்ராடக்ட்டு. அடுத்து வந்து நலங்கு மாவு, சேக்கா பவுட்ரு ரெண்டுமே வந்து 1 வீக்கில் நம்ம ரெடி பண்ணிடுவோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.